நம்மளாம் சின்ன வயசில் இருக்கிறப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கணக்கை வந்து கணக்கு டீச்சர் சொல்கிறப்போ நம்ம வந்து இப்படி செய்யலாமே டீச்சர் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும், ஆல்மோஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த கணக்கை வந்து இப்படி செய்யாமல் இப்படி செய்யலாமே என்று கேட்டிருப்பீங்க. கேட்டால் வந்து டீச்சர் அதுக்கு சொல்கிற ஆன்சர் வந்து இருக்கு, ஏன் இப்படி வந்து செஞ்சால் மட்டும்தான் வந்து எக்ஸாம்பிள் உனக்கு மார்க்ஸ் தரும், உனக்கு மார்க்ஸ் முக்கியமா இல்லாட்டி கணக்கை நீ செய்ய போறியான்னு சொல்லி நம்ம எல்லாருமே யோசிப்போம் மார்க்ஸ் தான் முக்கியம். பட் நம்ம அங்கே இந்த இடத்துல வந்து ஒரு திங்கிங் ஒன்று வரும். பட் நம்ம எதுக்கு அந்த கணக்கை சரியாக தானே செய்கிறோம், பட் அந்த மார்க்ஸுக்காண்டி நம்ம கணக்கு செய்கிறோமா இல்லை கணக்கை சரியாக செஞ்சால் நமக்கு மார்க்ஸ் போடணுமான்னு பார்த்தோம்னா நம்ம கணக்கு சரியாக செஞ்சால் நமக்கு மார்க்ஸ் போடப்பட்டிருக்கணும். பட் அங்கே வந்து அப்படி நடக்கிறது இல்லை. ஸோ இந்த ஸ்கூல் சிஸ்டமே வந்து இப்படி தான் வந்து ஃபுல்லாகவே டிசைன் ஆகிருக்கு. அதாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை நம்ம செஞ்சால் மட்டும்தான் வந்து நமக்கான மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கலாம். ஸோ நம்ம வந்து சரியாக செய்கிறோமா பிள்ளையாக செய்கிறோமா இல்லை, சரியாக செஞ்சாலுமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை நம்ம செய்யணும். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற ப்ராப்ளம் வந்து. ஸோ இதே தான் வந்து எல்லா ஃபீல்டுக்கு போகலையும் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற ப்ராப்ளமாக இருக்க போது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு என்ன தான் டேலண்ட் இருந்தாலும் நீங்கள் யாருக்காவது கீழே போயிட்டு வந்து வேலை செய்யும் போது வந்து நீங்கள் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி செஞ்சால் மட்டும்தான் வந்து உங்களுக்கான ஜொப்பில் வந்து நீங்கள் அடுத்தடுத்த ஜொப்புக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து இதே கன்செப்ட் தான். இதே தான் வந்து நான் ட்ரேடிங்குன்னு சொல்லுவேன். எல்லாருமே வந்து ஒரே கன்செப்டை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் வந்து நீங்கள் ஒரு திங்கிங் பண்ணணும். ஸோ இதை வந்து இப்படி செய்கிறதே விட இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும், அதே விஷயத்தை வந்து எப்படி நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குறீங்களோ, ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து அது ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ உங்களுக்கான ஓனான ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும்தான் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். ஸோ எல்லாருமே ஒரு தியரிக்கு பின்னால் ஓடிட்டுருக்கீங்க. ஸோ ஸ்கூலில் வந்து எதுக்கு வரலாறு படிச்சிங்கன்றது யாருக்கும் தெரியும், எதுக்கு குடியுரிமை படிச்சிங்கன்னு யாருக்குமே தெரியும், எதுக்கு செயல்முறை தொழில்நுட்பம் படிச்சிங்கன்னு சொல்லி அந்த செயல்முறை தொழில்நுட்பத்தை வச்சு இப்போ என்னது யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி வந்து நீங்கள் உண்மையாகவே என்னதுக்குன்னு இது தெரியாது. ஸோ இப்போ கணக்க சப்ஜெக்ட் வந்து இதே மாதிரி தான் இருக்குது, ஓகேவா? ஜியோகிராஃபி படிச்சிருந்தீங்க, சாரி நம்ம வானிலை காணலை இதெல்லாமே வந்து படிச்சிருக்கோம். பட் வந்து இதை நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறன்ற வந்து யாருமே படிப்பிக்கலை. இதுதான் நம்மளுக்கு மெயினாக இருக்கிற ப்ராப்ளம் வந்து. ஸோ நீங்கள் எஸ்எம்சி படிச்சிருக்கலாம், எது வேணால் படிச்சிருக்கலாம். பட் வந்து அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் அதை அப்படி அதை தியரி யார் க்ரியேட் பண்ணா, இந்த இப்படியான திங்கிங் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி யாருமே திங்க் பண்ண மாட்டேங்க. சரி, அதை க்ரியேட் பண்ணுற ஒரு ஹியூமன் தான், ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு ஹியூமன் தான். உங்களால் வந்து முடியாதுன்றது இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ட்ரேட் எப்படி ஒர்க் ஆகுது இது சம்மந்தமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், செல்ஃபாக லேர்ன் பண்ணுங்கள். கிளாஸஸை விட செல்ஃப் லேர்னிங் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸை வந்து இன்னுமே பெட்டராக தரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.